வர வர கொசு தொல்லை தாங்க முடியல. அதானி அம்பானிக்கு கொடுக்கணும். அதானி அம்பானியால் இந்தியா வளரும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அதானி அம்பானியால் விவசாயிகள் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அதானி அம்பானி விவசாயிகளுக்கு நல்ல விலை கொடுப்பார்கள். அதானி அம்பானி வரணும், நல்லது. அவன் நம்ம நாட்டுக்காரன். நீங்க இந்துஸ்தான் லிவர் ஆதரிக்க வேண்டிய அவசியம். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்து. அந்த கரும்பாலை முதலாளிகளுக்கு எல்லாம் செக் வைக்கிறது தான் இது. அல்ல கார்பரேட், இந்திய கார்பரேட் வளர்ந்தா நல்லது. இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு. அதானி அம்பானியை இந்து மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. நாங்க அதானி அம்பானிக்கு ஆதரவானவர்கள். விவசாயிகளை காப்பாற்றுபவர்கள் அதானியும் அம்பானிகளும். உதவியா? இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். கூட்டணி அமைப்பது, திமுகவை தோற்கடிப்பது, இந்துக்களின் நலனுக்காக குரல் கொடுப்பது. ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு போறான். இந்துக்களுக்கு யார் இருக்கா? இந்துக்கள் அரசியல் அனாதைகளா? இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். அந்த நிலை மாற வேண்டும். அதற்காக நாங்கள் இந்து மக்கள் கட்சி தேர்தலில் முழுமையாக பங்கெடுத்துக் கொள்வோம். தேவை ஏற்பட்ட அர்ஜுன் சம்பத்தை நிற்பேன். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். சீமான் சொல்ற முருகன் வேற, நாங்க திருமுருகாற்றுப்படை, எங்கள் நக்கீரன், எங்கள் அருணகிரிநாதர். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல பண்ணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. மூதாதையர்கள், ரிஷிகள், முனிகள், இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட என்ன பண்றதுன்னு தெரியல. முருகனை முப்பாட்டன், அவன் மனுஷன், மூதாதையர். ஆனா இயேசு மனுஷன் இல்ல, அவன் தெய்வம். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. முருகனை முப்பாட்டனாக்கி மனிதனாக்கி மனிதனான இயேசுவை தெய்வமாக்குறது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவர்கள் எப்படி முருகனை வைத்து வழிபட்டார்களோ, எங்க போகர் எப்படி முருகனை செஞ்சு வச்சிருக்கிறார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.